லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இளைய மகனின் திருமண விழாவின் தொடக்கமாக 50 ஜோடிகளுக்கு முகேஷ் அம்பானி தம்பதி திருமணம் நடத்தி வைத்தனர். முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் வரும் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. திருமணம் நிச்சயமான நாட்களிலிருந்து முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் பல்வேறு ஆடம்பர நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் 2 முறை திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் மும்பையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பால்கர் பகுதியிலிருந்து வந்த 50 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்த முகேஷ் அம்பானி குடும்பம் ஏற்பாடு செய்திருந்தது. ரிலையன்ஸ் கார்ப்பரேட் பூங்காவில் நடைபெற்ற திருமண விழாவில் புதுமண தம்பதிகளைச் சேர்ந்த 800 பேர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் முகேஷ் அம்பானியின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக புதுமண தம்பதிகளுக்கு தங்கத்தாலான மாங்கல்யம், மோதிரங்கள், மூக்குத்தி மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரங்கள் மற்றும் நெக்லஸ் உள்ளிட்ட பரிசுகளை முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் வழங்கியுள்ளனர். இது தவிர ஒவ்வொரு புதுமண தம்பதிக்கும் 1,01,000 ரூபாய்க்கான காசோலை சீதனமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஓராண்டுக்கு தேவையான அளவிற்கு மளிகை சாமான்கள், பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு, மிக்சி, ஃபேன், மெத்தை உள்ளிட்டவைகளையும் சீதனமாக முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் வழங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து திருமண விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. பின்னர் வார்லி பழங்குடியினத்தவரின் பாரம்பரிய டார்பா நடனமும் நடைபெற்றது. வரும் நாட்களிலும் இதுபோன்ற திருமணங்களை நடத்தி வைக்க உள்ளதாக அம்பானி குடும்பத்தினர் தெரிவித்தனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.